திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதற்கான விளக்கங்கள் எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். வழு வழாநிலை. திணை செழியன் வந்தது, செழியன் ஆண்பால், அப்போ வந்தான் அப்படி என்பது வழாநிலை. வழாநிலைனா சரியான விடை. பால் கண்ணகி உண்டான், கண்ணகி பெண்பால்குரியவள், அப்போ கண்ணகி உண்டாள் அப்படி. இடம் நீ வந்தேன், நீ முன்னிலை, அப்ப நீ வந்தாய் என்பது சரியான விடை. காலம் நேற்று வருவான், நேற்று இறந்த காலம், நேற்று வந்தான். வினா ஒரு விரலை சுட்டி சிறிதோ பெரிதோ என கேட்டல். ஒரு விரலில் சிறிதோ பெரிதோ என்பது சாத்தியமற்ற கூற்று. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். இதுவே வழாநிலை. விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வழாநிலை. மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவர். மரபு பிழைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவர். தோப்பு அதுதான் சரியான விடை. இது வழு வழாநிலைக்கான விளக்கம். வழுவமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஆசிரியர் அவர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டது வழு அமைதி ஆகும். வழுதான் தவறுதான், இருந்தாலும் சில காரணங்களுக்காக இச்சொற்கள் இவ்வாறு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது வழுவமைதி. திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி, இதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். திணை வழுவமைதி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பாற்று கூறுவது திணை வழுவமதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக மகிழ்ச்சியாக என் அம்மை, வீட்டில் இருக்கிற மாடும் எனது அம்மை, எனது பிள்ளை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது எல்லாமே அக்ரணையாக இருந்தாலும் உயர்திணைக்கு நிகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பால் வழுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. வா கண்ணா ராசா இப்படிலாம் ஆண்பால், பட் ஒரு பெண்ணை குறிக்கும் போது அது வழுவமைதியாக கருதப்படுகிறது. இட வழுவமைதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வழுவமைதி ஆகும். நான் அப்படிங்கிறது அப்படி சொல்றது எல்லாமே இட வழுவமைதி.